ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் வரலாறு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த வரலாற்றை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் எனப்படும். தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. ஆந்த்ரோபாலஜி எனப்படும் மானுடவியல் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது. மானுடவியல் எனும் சொல் 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபாஸ் என்பதன் பொருள் மனிதன், லோகோஸ் என்பது நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்று, கல்வி அல்லது இயல் என்று பொருள். மானுடவியல் ஆய்வாளர்கள் மனிதகுலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டில் கிடைத்த சில மனித காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த காலடி தடங்களை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அது 3.5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என கண்டறியப்பட்டது. குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோ-மேக்னான்ஸ் மனிதர்கள் லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கிறது. எந்த ஒரு உயிரினமும் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி நகர்வதே அல்லது வளர்ச்சி அடைவதே பரிணாமம் என அழைக்கப்படுகிறது. விலங்காக இருந்து நிமிர்ந்த நிலை மற்றும் 2 கால்களை பயன்படுத்தி நடப்பது, பொருள்களை இறுக பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள், மூளையின் வளர்ச்சி, இவற்றை பரிணாம வளர்ச்சி என கூறலாம். கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசாப்பியன்ஸ் அதாவது மனிதர்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினர். அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு முறை மாறுபட்டது. வாழ்மிடத்தினுடைய வானிலை, காலநிலை மற்றும் இயல்பு ஆகியவற்றினுடைய அடிப்படையில் அவர்களின் உடல் அமைப்பும் தோலின் நிறமும் வேறுபட்டது. இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றின. ஒவ்வொரு இனமும் அதன் வழித்தோன்றல்களை உருவாக்கியதால் மக்கள் தொகை அதிகரித்தது. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். செவிக்கு உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள். தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். 4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் தோன்றியவன். நடக்க கற்றுக்கொண்ட மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான். இவன் ஆஸ்ட்ரலோபிதிகஸ் என்று அழைக்கப்பட்டான். பரிணாமம் வளர்ச்சி அடைந்து தொடக்க கால மனிதன் உருவானான். 2.3 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் இவன் வாழ்ந்து வந்தான். இறுக பற்றுவதற்கு வசதியாக பெரிய கால் விரல்களை பெற்றிருந்தான். முன்பக்கம் நீட்டிக்கொண்டிருந்த தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டான். கருவிகளை உருவாக்க தெரிந்திருந்தான். இவன் ஹோமோ ஹேபிலிஸ் என்று அழைக்கப்படுகிறான். சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஜாவா மனிதன் உருவானான். அவன் முழுமையான மனிதன் அல்ல. தற்கால மனிதர்களை விட மிகச் சிறிய மூளை உடையவர்கள். நெருப்பின் பயனை அறிந்திருந்த இவன் நேராக நிமிர்ந்த மனிதனாக இருந்தான். இவன் ஹோமோ எரக்டஸ் என்று அழைக்கப்பட்டான். 1,30,000 ஆண்டு முதல் 40,000 ஆண்டுகளுக்கு வரை வாழ்ந்து வந்த முழுமையான மனிதர்கள் அல்லாத நியாண்டர்தால் மனிதர்கள் ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். கரடுமுரடான கருவிகளை செய்து கொண்டிருந்தார்கள். வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தார்கள். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இவர்களிடம் இருந்தது. இதை பற்றிய சான்றுகள் ஜெர்மனியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சுயமாக சிந்திக்கும் மனிதன் உருவானான். நவீன மனிதன் வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தியவன். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் குடியேறினான். இவன்தான் ஹோமோ சாப்பியன்ஸ் என அழைக்கப்பட்டான். இன்றைய நவீன மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னும் மேற்கு ஆசியாவுக்கு ஐரோப்பாவில் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னும் உருவானவன். இவனுடைய பெயர் குரோ-மேக்னான்ஸ். இவன்தான் உண்மையான மனித வாழ்வின் தொடக்கம். கற்கருவிகளுடன் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தியவன். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை கருவிகளையும் இவன் பயன்படுத்தினான். இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின்
குரல் வழி பாடத்துறை இல்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக மனித இனங்களின் பெயர்களையும் அவர்கள் வாழ்விடங்களையும் பார்க்கலாமா? ஆஸ்ட்ரலோபிதிகஸ் என்பவர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள். ஹோமோ ஹேபிலிஸ் என்பவர்கள் தென் ஆப்பிரிக்காவில் தோன்றியவர்கள். ஹோமோ எரக்டஸ் எனும் இனம் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் பறந்து விரிந்திருந்தது. நியாண்டர்தால் மனிதர்கள் யுரேசியா என அழைக்கப்படும் ஐரோப்பா மற்றும் ஆசிய கூட்டமைப்பில் வாழ்ந்தவர்கள். குரோமேக்னான்ஸ் என்பவர்கள் பிரான்சிலும், பீக்கிங் மனிதன் ஹோமோ சாப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவிலும், ஹைடல்பர்க் மனிதன் லண்டனிலும் உருவானார்கள். ஹோமோ சாப்பியன்ஸ் எனும் மனித குழுவானது குழுக்களாக நாடோடிகளாக அங்குமிங்குமாக திரிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு குழுவிலும் 30 முதல் 40 பேர்கள் இருந்தார்கள். இவர்கள் உணவை தேடி கொண்டே இருந்தார்கள். பன்றி, மான், காட்டெருமை, காண்டாமிருகம், யானை, கரடி போன்ற விலங்குகளை வேட்டையாடினார்கள். புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியையும் அவர்கள் உண்டனர். மீன் பிடிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். தேன் எடுப்பது, பழம் பறிப்பது, கிழங்குகளை அகழ்ந்து எடுப்பது ஆகிய செயல்களிலும் ஈடுபட்டார்கள். குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பதப்படுத்தப்பட்ட விலங்குகளின் தோல்கள், மரப்பட்டைகள், இலைகள் ஆகியவற்றை அவர்கள் ஆடைகளாக அணிந்தனர். பெரிய விலங்குகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள ஆயுதங்களை செய்து கொண்டனர். ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது. அதன் வலிமையையும் தாங்குமே இதற்கு காரணம். சிக்கிமுக்கி கற்களை தேடுவதில் பல மணி நேரங்களை அவர்கள் செலவழித்தார்கள். கற்களின் துணை கொண்டு கூர்மையான ஆயுதங்களை செய்ததுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்பிடிகளையும் பொருத்தினார்கள். பெரிய கற்களை கொண்டு கோடரிகளையும் உருவாக்கினார்கள். மின்னலால் தாக்கப்பட்ட விலங்குகளை உண்டபோது அதன் மென்மையும் சுவையும் கவர்ந்தது. ஆகவே அவர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கிமுக்கி கல்லை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் உள்ளது. மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் முதன்மையானது சக்கரம். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதாக இருந்தது. அவர்கள் பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியை கொடுத்தார்கள். பழங்கால மனிதர்கள் தங்களது எண்ணங்களையும் கற்பனை திறன்களையும் பாறை ஓவியங்களாக பதிவு செய்தார்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரித்தார்கள். அப்படி வரையப்பட்ட ஓவியங்களில் பெரும்பாலானவை விலங்குகளே. தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் விழுப்புரம் மாவட்டம் கீழ்வளையிலும், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலும், கோவையில் குமுதிபதி மற்றும் மாவடைப்பிலும், நீலகிரி மாவட்டத்தில் பொறிவரை கரிக்கையூரிலும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் காணப்படும் 750 குகைகளில் ஏறத்தாழ 500 குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன. மனிதர்கள் அலைந்து திரிந்து உணவு தேடும் நிலையிலிருந்து ஓரிடத்தில் நிலைத்து வாழும் நிலையை அடைகிறார்கள். இவர்கள்தான் உலகின் முதல் விவசாயிகள். ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் வளர்ந்து ஒற்றை விதையிலிருந்து பல செடிகள் பல மடங்கு கனிகளையும் காய்களையும் வழங்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது. வண்டல் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளுக்கு ஏற்றதாக இருந்ததை அவர்கள் கண்டார்கள். விவசாயத்திற்கு துணையாக இருக்கும் விலங்குகளை வளர்ப்பதும் மனிதர்களின் வாழ்வில் முக்கியமான பகுதி ஆனது. எருதுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. விவசாய வேலைகளை எளிதாக்கின. வேட்டையாடும் வாழ்க்கையை விட இந்த விவசாய வாழ்க்கை மிகவும் எளிதாக இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குடியேறும்படி செய்தது. நிலைத்து வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டன. அதற்கு பானை செய்யும் சக்கரமும் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வை வழங்கின. கலப்பையை கண்டுபிடித்தனர். அது இன்னும் விவசாயத்தை எளிதாக்கியது. மேலும் பெரிய விவசாய நிலத்தை உருவாக்க அது பயன்பட்டது. ஆற்றங்கரைகளே விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே மனிதர்கள் ஆற்றங்கரையிலேயே நிலையாக தங்க முடிவெடுத்தார்கள். எனவேதான் ஆற்றங்கரைகள் தான் நாகரிக தொட்டில்கள் என்று அழைக்கப்படுகிறது. மிகுந்த மோப்ப சக்தி உடைய மனிதனுக்கு பாதுகாக்கும் நாய்தான் மனிதன் பழக்கிய முதல் விலங்கு. இந்த நாயுடன் கோழி, ஆடு, பசு போன்றவற்றையும் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஓரிடத்தில் நிரந்தரமாக குடியேறி தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்கியது. இப்போது அவர்களிடம் தேவையை விட அதிகமான அளவில் தானியங்கள் இருந்தன.
அவர்கள் கூடுதல் தானியங்களை பிற குழுடன் பரிமாற்றம் செய்து தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொண்டார்கள். இது பார்ட்டர், அதாவது பண்டமாற்று முறை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றின. இதுதான் நாம் வரலாற்றுக்கு முந்திய மனிதனாக இருந்து இப்பொழுது சரித்திரத்தை படைக்கும் மனிதனாக நாம் மாறிய இதை தெளிவாக புரிந்து கொண்டோம் இல்லையா மாணவர்களே? இத்துடன் இந்த பாடம் நிறைவு.